வணக்கம். பல தசாப்தங்களுக்கு முன்பு வாழ்ந்திருந்த சுவாமி விவேகானந்தரும் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலும் இப்போது உயிரோடு இருந்து மக்கள் மத்தியில் பேசினால் அந்த நிமிடங்கள் எப்படி இருக்கும்? பிரதமர் நரேந்திர மோடி அப்படி ஒரு காட்சியைத்தான் கண்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எந்த அளவு வேகத்தில் வளர்ச்சியடைந்து வருகிறது என்பதற்கான சிறந்த உதாரணமாகும் இது. GPAI சம்மிட், அதாவது குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உச்சி மாநாடு நாட்டின் சாயலையே மாற்றும் ஒரு விஷயமாக அமைந்துள்ளது. 2020 ஜூன் 15 இத்தகைய ஒரு முன்முயற்சியை செய்தது பாரதம். 2023 அதன் உச்சி மாநாடு நடக்கும்போது இந்தியாவில் உள்ள திறமைசாலிகளின் படைப்புகளை பிரதமருக்கு காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாக்கப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவற்றை நேரடியாக பார்வையிட்டும் உள்ளார். பாரதத்தின் சொந்த GDP உட்பட உள்ள சொந்த AI பிளாட்ஃபார்ம்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு இந்தியா மிக அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதற்கான ஆதாரமாகும் இந்த GPAI. இத்தகைய ஒரு யோசனையை முன்வைத்த நாடுகளில் கனடாவும் பிரான்சும் உள்ளன. இப்போதே இந்த கூட்டமைப்பில் ஏராளமான நாடுகள் இணைந்துள்ளன. அதன் உச்சி மாநாட்டு வேளையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலகின் முன் வைத்துள்ள எச்சரிக்கை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஒரு இருமுனை கத்தி என்ற ஒரு உண்மையை உலகம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார் பிரதமர். மனித இனத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரம் ஆபத்தையும் ஏற்படுத்துவதாகும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அதில் நன்மைகளும் உள்ளன, தீமைகளும் உள்ளன. எனவே அதில் உள்ள தீமைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உலகம் எடுக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் பிரதமர் மோடி. இப்போது இந்திய இளைஞர்கள் ஏராளமானோர் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பலர் அது தொடர்பாக ஸ்டார்ட் அப்களை தொடங்கியுள்ளார்கள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இப்போது அமெரிக்கா ஒரு படி முன்னில் உள்ளது. எனவே அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளுடன் தான் நாம் இந்த துறையில் போட்டியிட வேண்டியிருக்கும். அதற்கான தயாரெடுப்புகளை செய்து வருகிறது பாரதம். AI தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கு பிரதமர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறார். அதன் நல்ல பக்கத்தை ஆக்கப்பூர்வமாக அதிகபட்சமாக பயன்படுத்த வேண்டும் என்ற விசாலமான எண்ணம் கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. AI தொழில்நுட்பத்தை வரவேற்கும் விதத்திலான பல செயல்களையும் செய்துள்ளார் பிரதமர் மோடி. அதன் தொடர்ச்சிதான் இந்த உச்சி மாநாட்டிற்கு இந்தியா தலைமை வகிப்பதும். இதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் இளைஞர்களுக்கு அவர்களின் கண்டுபிடிப்புகளை உலகின் முன் காட்சிப்படுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துள்ளார். சிறுவர் சிறுமியர்கள் கூட AI தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் பங்காற்ற முடியும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது இந்த சூழல். எதிர்காலத்தில் AI தொழில்நுட்ப துறையில் இந்தியா ஒரு முன்னணி நாடாக திகழும் என்று உலகளவில் கருதப்படுகிறது. அதற்கான காரணம் இப்போதே தொழில்நுட்ப துறையில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பதுதான். கூகுள், மைக்ரோசாப்ட் உட்பட உள்ள பெரு நிறுவனங்களின் தலைமையில் உள்ளவர்கள் இந்தியர்கள்தான். எனவே தொழில்நுட்பத்துறையில் இந்தியர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக உள்ளதை உலகமே ஒப்புக்கொள்கிறது. ஆனால் இந்தியர்கள் எதிர்கொள்ளும் ஒரே விஷயம் பணப்பற்றாக்குறைதான். முன்பு எந்த ஒரு புதிய முயற்சியிலும் முதலீடுகள் மிக குறைவாகவே இருந்தன. ஆனால் இன்று அந்த நிலையும் மாறியுள்ளது. இன்று இந்தியாவில் முதலீடு செய்ய உலகின் முன்னணி நிறுவனங்களே விருப்பம் கொண்டுள்ளன. இன்று இந்தியாவில் தொடங்கப்படும் ஸ்டார்ட் அப்புகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது, ஒரு சூழல் உருவாகியுள்ளது. எனவே AI தொழில்நுட்பத்துறையில் மிக அழுத்தமாக கால் பதிக்கிறது பாரதம் என்பதையே இந்த நிகழ்வுகள் எல்லாம் உணர்த்துகின்றன.